அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோ ட்ரெண்ட் சேனல் நான் தினேஷ்குமார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் கோஸ்ட் ஹை பர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கில் தான் இருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இதே ட்ராக்கில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வந்து ஓட்டியிருந்தோம். அது ஐஸ் இன்ஜின். பட் இன்றைக்கும் ஸ்போர்ட்ஸ் பைக் தான் ஓட்ட போகிறோம். இது எலக்ட்ரிக் வண்டி. ஸோ இந்த வண்டி தான் இன்றைக்கி வந்து கோஸ்ட் ஹை பர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கில் வந்து ஓட்டி இதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாங்க. பட் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் வீடியோவாக இருக்க போகிறதில்ல. பிகாஸ் இந்த எலக்ட்ரிக் வண்டியில் வந்து நிறையா வந்து ஃபீச்சர்ஸ் வந்து சிறப்பம்சங்கள் வந்து இருக்குது. அதை வந்து இந்த ட்ராக்கில் ஓட்டும் போது தான் வந்து கரெக்டான எப்படி அவுட்புட் அது கொடுக்குதுங்கிறத நம்ம வந்து டெஸ்ட் பண்ண முடியும். இந்த வண்டி என்ன வண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா மேட்ரு கம்பெனிலேருந்து ERA 5000+ அப்படிங்கிற மாடல் தான் இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வண்டியில் வந்து சொல்லணுன்னா நிறைய பேர்த்தோட கேள்விக்கான பதில் வந்து இந்த வண்டியில் வந்து இருக்குங்க. பொதுவான கருத்து என்னங்க, ஒரு எலக்ட்ரிக் பைக்னாலே என்ன ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக்கு கொஞ்சம் பவரும் டார்க்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். பட் எந்துவான ஃபீல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கவே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பட் அந்த கேள்விக்கு அந்த கருத்துக்கான பதில் இதுதாங்க. மேட்ரு ERA 5000+ அப்படிங்கிற வண்டியில் வந்து என்னென்ன சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் ஈவி பைக்காக இருந்தாலுமே என்தூனஸை ஃபீல் பண்ணுறதுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா கியர் பாக்ஸ் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த கியரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணும்போது சேம் நம்ம ஐசி இன்ஜின்ஸில் எப்படி வந்து ஒரு பவர் அண்ட் டார்க் வந்து ரேஷியோ வந்து மாறுதோ அதே மாதிரி இதில் வந்து அதை ஃபீல் பண்ண முடியும். என்தூனஸ் வந்து கண்டிப்பாக வந்து இதில் வந்து அந்த ஒரு ஐசி இன்ஜின் அளவுக்கு வந்து இது கொடுக்கும். அதே மாதிரி அந்த எலக்ட்ரிக் பைக்னாலே அந்த பவரோட வந்து ஷார்ப்னஸ் வந்து ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த கம்பெனி தரப்பில் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட மெயினான விஷயம், அதாவது இன்ஜின் ஸ்பெக் மாதிரி இந்த வண்டிக்கு வந்து மோட்டர் அண்ட் பேட்டரி ஸ்பெக் தான் மெயின். அதை பற்றி நம்ம வந்து குயிக்காக பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், இதில் கொடுத்துருக்க பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா LFP 5 kW பேட்டரி வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அது போக மோட்டர்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா PMSMங்கிற மோட்டர் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து சென்டர் மிட் டிரைவாக கொடுத்து செயின் டிரைவில் வந்து ஆக்சுவலி ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால் பவர் அவுட்புட் வந்து நல்லாவே இருக்கும்னு நம்ம சொல்லாங்க. ஸோ கியர் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இந்த வண்டி வந்து நம்ம நல்ல பர்ஃபார்மன்ஸாக ஓட்டணும் அப்படின்னு நினைக்கும் போது வண்டி வந்து ஹீட் ஆகி சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா இதாகிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதில் வந்து லிக்விட் கூல் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, சேம் நம்ம ஐசி இன்ஜின்ஸில் எப்படி லிக்விட் கூல் சிஸ்டம் ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி ஒர்க் ஆகுது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, PMSM மோட்டருக்கும் பேட்டரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் கூல் சிஸ்டம் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். அது போக கியர் பாக்ஸுக்கு வந்து டெடிகேட்டடாக கியர் பாக்ஸ் ஆயிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நார்மலான ஐசி இன்ஜின்ஸோட செட்டப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. வண்டியும் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. இதுதான் வந்து இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷனுங்க. பவர் அவுட்புட்டுன்னு பார்க்கும்போது 14 PS பவரும் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 500 Nm டார்க் வருங்க, வீல் டார்க்கு. பட் ஆக்சுவலாக நம்ம ஐசி இன்ஜின்ஸில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 26 Nm டார்க் வந்து வருது. ஸோ பவர் அண்ட் டார்க் பார்க்கும்போது ஒரு 125லேருந்து 150 cc இருக்கிற அந்த பவர் ரேஷியோ அளவுக்கு இது வந்து ஈடு கொடுக்கும்னு நம்ம வந்து சொல்லலாம். இதோட ஐடிசி ரேஞ்சாக வந்து பார்த்திங்கன்னா 175 வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் ரியல் டைமில் அவங்க எவ்வளோ சாலிடாக ஓடுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 125 km வந்து சாலிடாக ஓடுன்னு சொல்கிறாங்க. பட் இதோட யூசர்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 140 வரைக்குமே எங்களுக்கு வந்து கிடைக்கிது. ஏன்னா கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ப்ராப்பர் ரேஞ்ச் அவுட்புட்டும் நல்லா இருக்குது. பவருமே வந்து எந்த இடத்துலையுமே வந்து லேகியாக இல்லை. அது போக 3 டிரைவ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க, எக்கோ, சிட்டி, ஸ்போர்ட்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் மோட்ஸும் இருக்குது, கியர் பாக்ஸும் இருக்குங்கும் போது நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கன்வீனியண்ட்டாக வந்து ஓட்டிக்கலாம்னு சொல்லி அவங்களோட ஃபீட்பேக் வந்து சொன்னது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் ஆனால் இந்த வண்டி ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னு இந்த ட்ராக்கில் வந்து நம்ம வந்து கார்னரிங் எப்படி இருக்குது, இந்த பேட்டரி பேலன்சிங் வந்து எப்படி இருக்குது, பிரேக்கிங் எப்படி இருக்குது, எல்லாமே வந்து நம்ம கிளியராக வந்து உங்களுக்கு நான் வந்து அவுட்புட்டாக இன்றைக்கி வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வண்டி வந்து இன்றைக்கி நமக்கு ரிவ்யூ கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேட்ரு ஷோரூம் கோயம்புத்தூர். ஸோ அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட விலைன்னு நான் சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டில் இருக்கிற ஈவி ஸ்கூட்டரே வந்து பார்த்திங்கன்னா 180ங்கிறது வந்து அப்ராக்சிமேட்டாக ஆகிடுச்சிங்க. 170, 180ங்கிறது. ஸோ இது அதுலேருந்து ஜஸ்ட் ஒரு 10,000 தாங்க ஜாஸ்தி. 1,95,000 வந்து வருது. எக்ஸாக்டான ப்ரைஸிங் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ 1,95,000 இந்த வண்டி வந்து வர்த்தா எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத பார்க்க போகிறோம். பட் நான் இதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு டெஸ்ட் ட்ரைவ் வந்து எடுத்து பார்த்தேன். அதுக்கே வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ உள்ள ட்ராக்கில் இறக்கி பார்க்கலாம். அங்கே பாருங்க, அங்கே எல்லாருமே நிறைய பேர் வந்து கார்னரிங்லாம் பண்ணி பயங்கரம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் அப்படி ஓட்ட போகிறோம். வாங்க இந்த வண்டியை ட்ராக்கில் இறக்கி பார்க்கலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கோஸ்ட் ஹை பர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கில் இருக்கோம் வித் மேட்ரு EV ERA 5000. ஸோ கிளச்சு பிடிச்சிட்டேன், ஃபஸ்ட் கியர் போட்டுட்டேன், ஸ்போர்ட்ஸ் மோடு. வாவ், இனிஷியல் ஸ்பீடு பார்த்துருப்பீங்க.
எப்படி கார்னரிங் பண்ணுறது பார்க்கலாம். சேம் நம்ம இன்ஜின் பிரேக்கிங் மாதிரியே தாங்க இருக்குது. ஸோ கார்னரிங் நல்லாவே பண்ண முடியுதுங்க. வாவ், லாஸ்ட் டைம் இதே ட்ராக்ல நம்ம ஐசி இன்ஜின்ஸ் ஓட்டும் போது என்ன ஃபீல் இருந்துச்சோ அதோட ஃபீல் இது கிட்டத்தட்ட மேட்ச் பண்ணிடுதுங்க. கிட்டத்தட்ட இல்லை, நல்லாவே மேட்ச் பண்ணிடுது. எனக்கு அதை விட இது கான்ஃபிடென்ட்டாக டர்ன் பண்ண முடியுது. வாவ், செகண்ட் கியரோட டாப் ஸ்பீட் 60. நீங்கள் கேட்கலாம் கியர் நாய்ஸ் வந்து வருதுன்னு சொல்லிட்டு. ஏன் கியர் நாய்ஸ் வந்து நமக்கு தெரியுதுன்னா, ஐசி இன்ஜின்ஸில் நார்மலாக அந்த பெட்ரோல் சவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த நாய்ஸ் வந்து தெரியாது. பட் இது இன்ஜின் வந்து சைலண்டாக இருக்கிறதுனால, அது மோட்டரோட சவுண்டுங்கிறதுனால அந்த கியர் பாக்ஸோட அந்த நோட்டு வந்து நமக்கு நல்லாவே கேட்குது. வாவ் வாவ் வாவ், கார்னரிங் நல்லா பண்ண முடியுதுங்க. கிட்டத்தட்ட நான் படுக்க போட்டு இருந்திருக்கேன். ஷூ வந்து லிட்டரலி அந்த இது லைட்டாக வந்து அந்த தரக்கிட்ட எட்ஜில் இருக்குங்கிற என்னால் ஃபீல் பண்ண முடியுது. வாவ், இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்க பிரேக்கிங்னு பார்த்தீங்கன்னா இஏபிஎஸ் பிரேக்கிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஏபிஎஸ். ஸோ ரியருமே வந்து சென்சார் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக தான் பிடிக்குது. ஸோ ஃப்ரண்ட் டயர் செக்ஷனும் பின்னாடி டயர் செக்ஷனும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லாங்க. 17 இன்ச் வீலு. ஸோ நைஸ், நல்லா இருக்குங்க. லிட்டரலி சூப்பராக இருக்குது. கான்ஃபிடென்ட்டாக இருக்குங்க எனக்கு ஓட்டுறதுக்கு. அதாவது இவி வண்டினாலும் இந்த பாருங்கள் ஜாலியாக இந்த மாதிரி கியர் டவுன் பண்ணிட்டானுங்களா, இந்த பாருங்கள் நல்லா கார்னரிங் பண்ண முடியுது. வாவ் வாவ் வாவ், நல்லா இருக்குங்க. வண்டியில் கொடுத்துருக்க சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடியும் டியூவல் சஸ்பென்ஷன், முன்னாடியும் டியூவல் சஸ்பென்ஷன். அதனால் நல்ல ஒரு தேவை இருக்குது. முன்னாடி வந்து கிச்சாபுரம் போயிட்டுருக்காரு. நல்லா படுக்க போட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. எல்லாமே இருக்கு. ஓகே, நம்மளோட மேட்டர் EV 5000+, ஏரா 5000+ஓட ஒரு சம்மரி பார்த்துடலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், கோஸ்ட் ஹை பர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கில் வந்து இந்த வண்டியை ஓட்டும் போது நானும் எடுத்து ஃபஸ்ட்டு ஓட்டும் போது ட்ராக்குக்கும் இதுக்கும் எப்படி தான் இருக்கும்னு நினச்சேன். பட் ஓட்டி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இந்த வண்டி வந்து லிட்ரலி ஒரு ஐசி இன்ஜினை அப்படியே வந்து ஈவியாக கன்வெர்ட் பண்ணால் எப்படி பண்ணணும், அதில் இருக்கிற வந்து பேலன்சிங் ஆகட்டும், பிரேக்கிங் ஆகட்டும், எந்த விஷயமே வந்து மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்த்து பண்ணியிருக்காங்க. அதில் எஸ்பெஷலி நான் வந்து இவ்வளோ கார்னரிங் பண்ணப்பையும் இந்த பேட்டரி வந்து சென்டராக வச்சுருக்கனால எனக்கு பாடி பேலன்சிங் வந்து பக்காவாக இருந்துச்சு. இந்த லெஃப்ட் ரைட் இழுக்கிறது, இந்த பேட்டரி வெயிட்டுங்கிறது வண்டியில் வந்து ஆக்சுவலி இன்ஜினோட வெயிட் மாதிரி ஜாஸ்தி தான். பட் ஆனால் இன்ஜின் எல்லாமே முன்னாடி வந்து பேர் பண்ணியிருப்பாங்க, அதனால் நமக்கு வந்து ஈஸியாக இருந்திருக்கும். பட் இது வந்து இந்த ஷேப்பில் வச்சுருக்கங்காட்டி பேலன்ஸ் ஆகுமான்னு நினச்சேன். பட் நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி கியரும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கியர்லேயுமே வந்து டார்க் பவர் அவுட்புட் ஆகட்டும், பவர் அவுட்புட் ஆகட்டும், எல்லாமே நம்மளால் வந்து நல்லா எந்துவோ வந்து ஓரளவுக்கு ஃபீல் பண்ண முடியுது. அதே மாதிரி கிளச்சு வந்து நம்ம ஜஸ்ட் கியர் என்கேஜிங் அண்ட் டிஸ்என்கேஜிங் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் இப்போ கூட பாருங்கள், நான் வந்து ஒரு 4th கியர் போட்டாலும் வண்டி ஆஃப் ஆகாது. பிகாஸ் இது ஐசி இன்ஜின்ஸ் கிடையாது. ஏன்னா ஐசி இன்ஜின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பிஸ்டன் மேலே கீழே பர்ன் ஆகிட்டு இருக்கும். அந்த டைமில் கிளச்சு விட்டிங்கன்னா வீல் மூவ்மெண்ட் இல்லாதனால ஆஃப் ஆகிடும். பட் இது ஈவிங்கிறனால ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃபில் தான் இருக்கும் அன்டில் நீங்களாக த்ராட்டில் கொடுக்கும் போது.
இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஈவி பைக்கில் இவ்வளோ எந்துவாக வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுமா நான் எதிர்பார்க்கல. பட் நல்லா இருந்துச்சுங்க. ஈவியோட பவர் அவுட்புட்டும் இருந்துச்சு, கியர் பாக்ஸ் மாற்றுற அந்த ஃபீலிங்கும் நமக்கு கிடச்சிதுங்கிறது ஒரு சூப்பரான விஷயம். அது போக ஒரு 125cc நம்ம பைக் பெட்ரோல் எடுக்கிறோம், ஆனால் சிட்டிக்குள்ளே மட்டும்தான் ஓட்டலாம். அதுக்கான ஃபியூலிங் காஸ்ட்டை இந்த மாதிரி ஈவி எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் மிச்சப்படுத்தலாம். பட் இந்த வண்டிக்கு வந்து அதிகபட்ச வாரண்ட்டியை 15 இயர்ஸ் வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸாக்டான வாரண்ட்டி வந்து நீங்கள் மேலே பார்க்கலாம். இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது தான் 1,95,000. நார்மலான ஒரு ஈவி ஸ்கூட்டரோட அந்த பட்ஜெட் கேட்டகரியில் ஒரு 20,000க்கு முன்ன பின்ன தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வண்டியை பற்றி இருக்கிற கருத்துக்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த மேட்டர் ஈவி ஷோரூமோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். இந்த ஷோரூம் வந்து நம்ம கோயம்புத்தூர்லேயும் இருக்குங்க. பென்னிலி ஷோரூமுக்கு கீழே, அதாவது நம்ம கோயம்புத்தூர் கிட்னி சென்டருக்கு ஆப்போசிட்டில் தாங்க இந்த ஷோரூம் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இந்த பற்றி இருக்கிற என்கொயரிக்கு நீங்கள் டேரெக்டாக அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வண்டியை பற்றி இருக்கிற கருத்துக்களும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பகிரலாம். மேலும் அடுத்தது ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.